இங்கே யூஸ்வலாக மதுரை ஸ்டார்டப்ஸில் வந்து ரெகுலராக மீட்டப்ஸ் வந்து ஆஃப்லைனில் ஒன்ஸ் இன் மந்த் நடத்துவோம், 4th Saturday. ஸோ இந்த தடவை பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு நாள் நிறைய பேர் மெட்ரோலேருந்து இங்கே வருவாங்க. ஸோ அதை கம்பைன் பண்ணி தான் இன்றைக்கி சூஸ் பண்ணோம். இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் முதல்ல மில்லினியம் மாலில் ஒரு 2 பேர் மீட் பண்ணோம், நானும் செந்திலும். ஸோ மீட்டப் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. யாருமே வரல, அவர் இருப்பாருன்ட்டு நான் போனேன், அவர் யாரோ வருவாங்கன்னு உட்கார்ந்தார். ஸோ அப்படி தான் நாங்கள் 2 பேராக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது இடத்துல அது 20ஆகவும் போச்சு, 60ஆகவும் போச்சு, இப்போ திரும்ப ஒரு 20க்கு வந்திருக்கு. ஸோ கொஞ்சமாக இது ரெகுலராக எங்கேஜ் பண்ண தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் செந்தில் பற்றி சொன்னால், அவர் வந்து மதுரையில் ஃபஸ்ட் டைம் ஒரு கேம் ஸ்டுடியோ பண்ணுறது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. இந்த மாதிரி ஒரு மீட்டப்பில் பார்க்குறோம். மதுரையில் உட்காந்து கேம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு டெவலப் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கான ரிசோர்ஸை ட்ரைன் பண்ணி கொண்டு வரணும், அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். இப்போ ஒரு சுப்பிரமணியன் சார் மீட் பண்ணுறப்போ இப்படி ஒரு செக்மெண்ட் இருக்கிறதே எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆச்சு. திரும்ப ஒரு கதையை கேட்டு தான் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரி ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றத தான் மீட் பண்ணுறோம். இதில் எங்களோட சேலஞ்சஸையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இப்போ அவரோட ஸ்டார்ட் அப்புக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் எந்த வகையில் புதுசாக ஏதாவது டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதை மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது அஜெண்டா பேஸ்டாக இருக்காது, ஒரு அன்கான்ஃபரன்ஸ் மோடில் தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஃபார்மலாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ என்னோடய ஜேர்னி வந்து நான் இங்கே ஒரு 10 years அவுட் ஆஃப் மதுரை ஒர்க் பண்ணிட்டு எவ்ரி வீக்கெண்ட் டிக்கெட் புக் பண்ணுறதுல சோம்பேறியாகி நான் ஊருக்கு வர முடிவு பண்ணது தான். ஸோ அப்படி இங்கே வந்தப்போ என்னோடய ஸ்கில் செட் வந்து பேசிக்காக சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த இதை வச்சு அதுக்கு ஒரு லொக்கேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, எங்கே இன்டர்நெட் இருக்கோ அங்கே உட்காந்து பண்ணலாம் அப்படின்றக்காக சூஸ் பண்ணோம். ப்ளஸ் மதுரைக்கு நமக்கு தெரியும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஸ்டோரி இருக்குது, நெட்ரிக்கன் திறப்பினும் குற்றமே அப்படின்ற மாதிரி வருதுல்ல. ஸோ அந்த நக்கீரர் ஃபார்மில் நான் சூஸ் பண்ணிட்டு இண்டிபெண்டன்ட் டெஸ்டிங் மட்டும் தான் என்னோட கேரியராக சூஸ் பண்ணேன் இனிஷியலாக. அதில் ஒரு 3 years ஒர்க் பண்ணுறப்போ எனக்கான கஸ்டமர்ஸ் யாருன்னு நான் தேடுறப்போ நான் சூஸ் பண்ண சேனல் வந்து ஒரு ஃபண்டட் ஸ்டார்ட் அப்ஸ். அவங்க தான் தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங்க்கு வெளியே ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் டார்கெட் பண்ணி பண்ணுறப்போ மதுரையிலேயே நிறைய பேர் ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணுவோம் அப்படின்றக்காக தான் அந்த கம்யூனிட்டி அமைச்சேன். ஒரு செல்ஃபிஷ் ரீசன் தான் இனிஷியலாக. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் உள்ளே இழுத்துருச்சு, ஒரு ப்ராடக்ட் சைடு மூவ் பண்ண சொல்லி. எவ்வளோ நாள் சர்வீஸே பண்ணிகிட்ருப்போம், மொரர்லெஸ் அதுவும் டே ஜாப் மாதிரி போயிட்டே இருக்குது. பே பண்ணுறோம், ஹவர்லி பில்லிங் போடுறோம், வந்துட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் 3 years ஐ டிசைட் டு மூவ் ஆன் டு ப்ராடக்ட் சைட். ஸோ அதில் வந்து ஒரு டிஜிட்டல் பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம் i1miss அப்படின்றது. இந்த i1miss என்னென்னா ஒரு எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இட் கேன் பி அப்ளிகபிள் டு ஹோட்டல் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் ஆர் ஒரு கிளினிக், எதுக்குனாலும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 segment நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணி அதில் 1 or 2 மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம், பப்ளிஷர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு. ஸோ இந்த i1miss பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆப் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பீயிங் அ செக்யூரிட்டி ஐ நோ வாட் ஆர் த வல்னரபிலிட்டிஸ் இன் ஆப். ஸோ ஆப் ப்ரொமோட் பண்ணாமல் இந்த அப்ரோச்சில் அவங்க போத் வெப் அண்ட் மொபைல் சொல்யூஷனை உள்ள கொடுத்துருவோம். இட் கேன் பி அ இ-காமர்ஸ் ஆர் இட் கேன் பி அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், எனிதிங் வி கேன் கஸ்டமைஸ் அண்ட் யூஸ் இட். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான கஸ்டமர்ஸும் நாங்கள் மோஸ்ட்லி அவுட் ஆஃப் இந்தியா தான் நான் டார்கெட் பண்ணிகிட்ருக்குது. இந்த கம்யூனிட்டி நெட்வொர்க் என்னென்னா, இங்கே எவ்ரி மந்த் நான் இங்கேருந்து சென்னை போவேன், ஸ்டார்ட் அப் சென்டர்னு ஒரு இடத்துக்கு. அவங்க என்னோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நாங்கள் விஜயானந்த் ஒருத்தர் ரெகுலராக பண்ணுவார், மொட்டை மாடியில் உட்கார், கேஷுவலாக ஆகும். அதுக்கு எந்த என்ட்ரி ஃபீ கிடையாது. முன்னாடி நாங்கள் அட்டன் பண்ணுறப்ப நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்கவுங்க மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் ஏன் மதுரையில் நடக்கலை? ஏன்னா இங்கேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அஃபீஷியலாக நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம கொஷின் பண்ண முடியாது, ஏன் ஆஃப்லைனில் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு கேஃபிட்டீரியாவில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் மில்லினியம் மாலில் ஃபுட் கோர்ட்டில் முன்னாடி இப்போ பார்பிக்யூ நேஷன் இருக்குது, மில்லினியம் மால் ஃபுட் கோர்ட்டில் நானும் செந்திலும் தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அது 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, கொஞ்சமாக கூட இருந்துச்சு. கண்டினியூஸாக அவருக்கு டைம் இருக்கப்போ அவர் சப்போர்ட் பண்ணுவார், எனக்கு டைமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். வீக்லி ஒரு சாட்டர்டே அதுக்கு ஒதுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் கம்யூனிட்டி எவால்வ் ஆச்சு. அதுபோல் இங்கே லோக்கல்லையும் சரி, டெக்னாலஜி கம்பெனிஸ்லையும் எங்களால் ஈஸியாக ஒரு கம்யூனிட்டி அப்ரோச் பண்ணி நிறைய பெனிஃபிட் வாங்க முடிஞ்சது. மதுரைக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் மைக்ரோசாஃப்ட் பிஸ்பார்க் வாங்கும். அந்த மைக்ரோசாஃப்ட் பிஸ்பார்க் சென்னையில் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணப்போ அவங்ககிட்ட சொன்ன இந்த மாதிரி மதுரையில் ஒரு 50 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. 50 இல்லை, அப்போது 50 பேர் இருக்காங்க, நீங்கள் வர முடியுமான்னாங்க. வர்றோம், நீங்கள் வென்யூ மெம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜேசி ரெசிடென்சியில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் 2014. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 மெம்பர்ஸ் வந்தாங்க. அவங்க யாருனே தெரியாது, பாதி ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அந்த கவுண்ட் காமிக்கணும், பிஸ்பார்க் வாங்கணும். ஏன்னா பிஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும் 3 years உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் ப்ராடக்ட் ஃப்ரீ. ஸோ அது ஒரு ஸ்டார்ட் அப் கிடச்சுன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி வாங்கணும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் சென்னை ஈவெண்ட் போனப்போ அமேசானில் வாங்கினோம் ஒரு $5,000 கிரெடிட்ஸ். அது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டார்ட் அப்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை இண்டிவிஜுவலாக நான் எனக்கு மட்டும் கேட்டேன்னா அது கிடைக்காது நிச்சயமாக. ஸோ இந்த கம்யூனிட்டியில் எனக்கும் அந்த பெனிஃபிட்டு, கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட். ப்ளஸ் இந்த கம்யூனிட்டியை முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் கம்யூனிட்டியாக தான் கொண்டு போயிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி நடந்தது என்னென்னா, நம்ம உங்கள் இடத்த யூஸ் பண்ணுறோம், கமர்ஷியலாக நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம். ஏன்னா அந்த 2 hours பிஸ்னஸை நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெய்டு ஈவெண்ட்டாக நடத்தியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது மதுரையில் பெரிய விஷயம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் தேங்க் சுபா.
ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் கான்செப்டை மதுரையில் நம்பி பெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதை எந்த வகையெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும். தென் ரீசெண்டாக நாங்கள் NEC காலேஜ் போயிருந்தோம். நான் இவர் விஜய் ஆனந்த் எல்லாமே போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து வேறு காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிறப்ப எங்களுக்கு தெரிஞ்சு சரி இதை இன்னும் கொஞ்சம் மதுரையிலே ரீச் அவுட் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேயே நிறைய விஷயம் தெரியல. இப்போ இவர் கிரிதர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட ஃபுட் மக்ஸ் வீடியோலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் நான் ட்ரை பண்ணி அந்த ஹோட்டல்ஸ்லாம் ரிவ்யூ அவர்கிட்ட நல்லாயிருக்கும், பார்ப்போம் ரெகுலராக. ஸோ இந்த மாதிரி நிறைய தனித்தனி அங்கங்கே இருக்காங்க. ஒரு இடத்துல கேதராக இருக்குது, ஒரு காமன் ஸ்பேஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடலில் ஒரு கம்யூனிட்டி ஸ்பேஸும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். அங்கே வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எனி டைம் அங்கே வரலாம், யாரோ ஒருத்தர் அங்கே இருப்பாங்க. கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. ஸோ இங்கே இருக்க ஸ்டார்ட் அப்ஸும் அவங்களை இன்டர்ன்ஷிப்பை வேலிடேட் பண்ணிக்கலாம். அதுபோக லாங் வீக்கெண்ட்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி பொங்கல், கிறிஸ்மஸ், தீபாவளி டைமில். இப்போது சென்னை, பெங்களூர், புனேயில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருக்கிறாங்க 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில். ஆர்கிடெக்ட்ஸ், மார்க்கெட்டிங் கன்சல்டன்ஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலாக இவர் தினேஷ் எங்களுக்கு அப்படி தான் பழக்கம். அவர் முன்னாடி மதுரைக்கு மூவ் ஆகணும் அப்படின்ட்டு மெட்ரோ டு மதுரைன்னு ஒரு குரூப் இருக்குது ஃபேஸ்புக்கில். ஸோ அங்கேருந்து இங்கே யாராவது மதுரைக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்க கம்பெனி ஓப்பனிங்ஸ் மட்டும் அதில் ஷேர் பண்ணுவோம், இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் ஓப்பனிங் ஷேர். ஸோ அவங்க அது ஏதாவது ஃபிட் ஆகும், அவங்களும் வரணும் அப்படின்றது தான். ப்ளஸ் இன்னொரு செல்ஃபிஷ் ரீசன் என்ன, அந்த ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்னோடய பசங்க சென்னைக்கு பெங்களூருக்கு வேலை தேடி போகக்கூடாதுங்கிற ஒரு செல்ஃபிஷ் ரீசன் தான். ஸோ அதுக்கு தான் இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஓரளவு நிறைய பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கு. பட் ரெகுலராக மீட்டப்ஸ் நடந்தால் உங்களோட என்கேஜ்மெண்ட் சப்போர்ட் தேவை. அதை நம்ம ரெகுலராக பில்ட் பண்ணாலே போதும். அந்த இதுதான். அப்புறம் இந்த மந்த் 25th and 27th குளோபல் கேம் ஜாம் ஈவெண்ட் இருக்குது. அது அட்லீஸ்ட் அந்த செகண்ட் டே சண்டே ஈவினிங் அந்த கேம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் அமெரிக்கன் காலேஜில் பார்த்தேன். மதுரையிலேருந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ரானியாக கேம் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒன்று ஒரு தீமில் இருக்கும். தீம் ஒன்று தான், பட் ப்ரெசன்டேஷன் மோட் வித்தியாசமாக இருக்கும். எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, பட் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளீட் அனிமேஷன் பேக்கேஜ் பார்த்த மாதிரி இருக்கும் எல்லா ஸ்கில் செட் லெவல்லையும். அது நல்ல ஒரு ஈவெண்ட் 25th to 27 நடக்குது. ஸோ அந்த சண்டே உங்களால் என்ன வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ, வாலண்டியரிங்காவோ, டைமாவோ, மணியாவோ டெஃபினட்டாக பண்ணுங்கள். ஏன்னா மதுரையில் அந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிடைக்க 2017 ஜல்லிக்கட்டு நடந்தப்போ அவர் பண்ணார். ஏன்னா அப்போலாம் அவ்வளோ டேர்ன் அவுட்டே கிடையாது. 20 பேர் வந்தாங்க, அதை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். டே அண்ட் நைட் அங்கே போராட்டம் பண்ணுவார், நைட்டு பகலில் வந்து இங்கே கேம் டெவலப் பண்ணுவார். ஸோ அந்த பேஷன்லாம் யாருக்கும் வராது. ஏன்னா அவங்கள அந்த மாதிரி பீப்புள் மீட் பண்ணுறப்போ நமக்கு அந்த அதை விட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் தம் பிடிக்கணும் அப்படின்னு போகும். ஸோ அந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நாங்கள் பிளான் பண்ணுறது. அது இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சமாக அந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் சைடு மூவ் பண்ண தான் நிறைய இன்டர்ன்ஷிப் கூப்பிடும். ஸோ இதை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுவாங்க, க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ எங்களால் வாரத்துக்கு 1 hour 2 hour தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் 3rd year 4th year ஸ்டூடெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணோம்னா அவங்க இப்போ இருந்து நிறைய பண்ண முடியும் அப்படின்றது எங்களோட பிளான்ஸ். இதில் இது போக ஏற்கனவே ஸ்டார்ட் அப் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனவங்களுக்கும் எக்ஸிட் பிளேஸ்மெண்ட் மாதிரி வேறு ஸ்டார்ட் அப்க்கு அந்த நாலேஜை யூஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது 100% சக்ஸஸ் ஆனால் தெரியாது. ஏன்னா அவங்க அதுலேருந்து வெளியே வரக்கு ஒரு 6 months 1 year டைம் வேணும் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர. ஸோ அதுவும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டிவாக என்ன பண்ண முடியுமோ. ஏன்னா யாருமே இங்கே பெரிய பேக்கப்லாம் கிடையாது. ஸ்டார்ட் அப் பண்ணுற எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான். ஸோ எங்களால் என்ன டைமோ வேறு மென்டல் சப்போர்ட் என்ன மாதிரி பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஓப்பன்லி வெல்கம். அதுதான் சார். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இங்கே ஒரு ஹேக்கத்தான் பண்ணுறாங்க. இது குளோபல் கேம் ஜாம் மாதிரி தமிழ்நாடு இன்னோவேஷன் கிராண்ட் சேலஞ்சுன்னு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து மதுரையிலேருந்து கூப்பிட்டாங்க சென்னைக்கு வாங்கன்னு. அதோட தீம் என்னென்னா Tier 3 Tier 4 சிட்டியில், Tier 2 Tier 3 Tier 4 சிட்டியில் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குன்னு சென்னையில் வரத்துனாங்க. ஒரு கொஞ்சம் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அதில் இன்வால்வ் ஆவாங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட் அப் பாலிசிக்காக ஒரு 250 கோடி ஒதுக்கியிருக்காங்க 2 years பேக். அப்படி பண்ணுறப்ப ஒரு இறையன்பு இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் ஐடி பாலிசி டிஃபைன் பண்ணிவிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் சென்னையில் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இல்லை மதுரையில் ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்குது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், வாலண்டியர் பண்ணுறோம், ரெடி அப்படின்னோம். ஸோ இப்போ மதுரையில் நெக்ஸ்ட் மந்த் 25th நடக்குது, 22nd to 25th. அதோட வெப்சைட் வந்து tnigc.in. யாருனாலும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டீம்ஸ் 2 பேர் 3 பேர் அவங்க ஐடியாவை வித்தின் 48 hours பில்ட் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல் டீமுக்கு வந்து கவர்மெண்ட்டே சீட் ஃபண்ட் தராங்க 5 lakhs வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடு இருக்க இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி கம்பெனிஸ் தர ஸ்பான்சர்ஷிப், இதை வந்து ஆஸ் அ கம்யூனிட்டியாக தான் வாங்க முடியும். இண்டிவிஜுவலாக யார் நினச்சாலும் அது கிடைக்காது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் சில பெனிஃபிட்ஸ் இருக்காது, நீங்கள் சொன்னால் மட்டும் தான் தெரியும். யூடியூபர்ஸ் நிறைய ஒரு குரூப்பாக மாதிரிலேருந்து பேசுனீங்கன்னா அவங்க தர ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் இதை ப்ரீவியஸாக நான் வேலை தேடுறப்ப யூஸ் பண்ணியிருக்கேன் இதே டெக்னிக்காக. ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபார்மில் ப்ரூவ் பண்ணதுனால யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். மற்றபடி இங்கே யார் விஐபி மதுரைக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக அவங்களை ஹூக் பண்ணுவோம். நாங்கள் ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணுறோம், ஏதாவது ஒரு கேஃபிட்டேரியாவில் மீட் பண்ணுவோம், இல்லை வெளியே ஒரு மீட்டப் ஸ்பேஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் மே மாதம் தைரோ கேர் சேர்மன் வந்தார் டிசியில் கிராஜுவேஷனுக்கு.
இடத்துல ஒரு 2 hours ஸ்லாட் இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் பேசிவிட்டு, ஏன்னா இவங்க யாருனாலும் ஃபேஸ்புக்லேயே ட்விட்டர்லேயே ரீச் பண்ணலாம் இப்போ இருக்கிறதுல. அது ஒரு அட்வான்டேஜ். முன்னாடி தான் பிஏட்ட பேசணும், அவர் பிஏட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெவல் அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். அது எல்லாருமே நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸை பேசி ஒர்க் அவுட் பண்ணலாம். அவ்வளோதான், அந்த இதுதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றாங்க. இனிஷியலாக அவங்க ஃப்ரான்ச்சைசி மாடல் இல்லை ட்ரைனிங் இல்லை பிஸ்னஸ் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய வருவாங்க. அவங்க ஸ்டார்ட் அப்னு நினச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட பில்டு டு லேர்ன் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். பட் என்ன டேர்ன் அவுட் இங்கே வரல, ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டின்னு அவ்வளோ ரீச் பண்ணல. அது எங்களோட தப்பு இருக்குது. ஏன்னா நான் 5 days என்னோட பிஸ்னஸை பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நான் என் பில்ஸை செட்டில் பண்ணணும். அந்த சாட்டர்டே மட்டும் ஏதாவது பண்ண முடியும். ஸோ நீங்கள் வர்றீங்க, ஒரு பிளாகோ ஒரு ட்வீட்டோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வரப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. நான் அதான் சொல்கிறது. நம்ம மட்டும் வந்துட்டு போகணும்னு நினச்சோம்னா அது திரும்ப இதே பர்சன்ஸை மீட் பண்ணுவோம், போர் அடிச்சிடும். ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும், 3 monthsலேயே போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வர்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டுவாங்க. மேக்ஸிமம் ஓப்பன் மீட்டப் தான் இருக்கும். இந்த தடவை இவங்க பிஸ்னஸ் ப்ளஸை நம்ம கிட்டத்தட்ட 2 hours 2.5 hours பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு மினிமல் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் சுபா ஃபார் எவ்ரி திங் சப்போர்ட். தேங்க்யூ.